கண்களின் ஒளி. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நம்முடைய மனதில் நல்ல சிந்தனை இருக்க வேண்டும். தெளிந்த சிந்தனையினால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். வெளிச்சமும் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே என்று பிரசங்கி சொல்லுகிறார். பிரசங்கி 11:7. நாம் சூரியனை காணும்போது கர்த்தருடைய அற்புதமான கிரியைகளை காண்கிறோம். கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தில் காணப்படுகிற சிருஷ்டிகளினால் பூமியானது அழகு நிரம்பியதாகவும் மகிமை நிரம்பியதாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய மகத்துவம் இயற்கையில் வெளிப்படுகிறது. நம்முடைய கண் பார்வைக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். கண்களினால் பார்ப்பது மாத்திரமல்ல, நம்முடைய செவிகளால் கேட்பதும் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த வாக்கியத்தில் நற்செய்தி என்னும் வார்த்தைக்கு மற்றவர்களை பற்றிய நற்செய்தி என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். தன்னுடைய சிநேகிதர்களும் உற்றார் உறவினர்களும் நீதியின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் நடக்கிறார்கள் என்னும் நற்செய்தியை கேட்கும்போது அது நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும். நமக்கு பிரியமானவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறார்கள் என்னும் நற்செய்தியை கேட்கும்போது அதுவே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்.